மருந்து மாத்திரைகளுக்கு அடிமைப்பட்டு வலி வேதனை வியாதிகளுடன் போராடும் இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டாமா? உடல் ஆரோக்கியத்துடன் வியாதிகள் இல்லாத, நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டாமா? வாருங்கள், அதையும் பார்த்துருவோம். நாம ஒரு உணவை சாப்பிட்றோம். உணவு எதுக்காக சாப்பிட்றோம்? உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உயிரோடவே வாழ முடியும். இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக தினம் தினம் நாம நிறைய செலவு செய்யறோம். நல்ல நல்ல பொருட்களா பார்த்து வாங்குறோம். கம்பெனி பொருளா பார்த்து வாங்குறோம். பிராண்டட் ஐட்டம், அதுல முத்திரைகள் இருக்கான்னு பார்த்து வாங்குறோம். சுத்தமா சமைச்சு வேற சாப்பிடுறோம். இப்படி பார்த்து 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 இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யறோமே, உடல் ஆரோக்கியமா இருந்துச்சா? நோய்கள் இல்லாம இருந்துச்சா? மருந்து மாத்திரைகள் இல்லாம இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் கேள்விக்குறி மட்டும்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வலிகள் இல்லாத, வேதனைகள் இல்லாத, நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியாதா? முடியுங்க. அதுக்கெல்லாம் வழிகள் நிறைய இருக்கு. ஆரோக்கியத்துக்காக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஆரோக்கியத்தை கொடுக்காம அதற்கு நேர் மாறா நோயை உண்டு பண்ணுது. என்ன காரணம்? ஒரு உணவு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கணும், ஆனா அது ஒரு நோய்களை உருவாக்கிட்டு போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்ப்போம். இப்ப உலகத்துல 90% பேரு அவங்க உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற முக்கால்வாசி தொகைய சேர்த்து வைக்கிறாங்க, சேமிச்சு வைக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா இந்த மருந்து மாத்திரை வியாதிகள் நோய்களுக்காக மட்டும்தாங்க. அவங்க செலவு செய்யறது வேற விஷயங்களுக்காக செலவு செய்யறது, குடும்பத்துக்காக செலவு செய்யறது பாதி தொகை தான். மீதி தொகையை சேமிச்சு வைக்கிறது வயசான காலத்துல என்ன யாரு பாத்துக்குருவா, எனக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா எனக்கு யாரு இதை மருந்து மாத்திரைகள் வாங்கி தருவா, இப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாதி தொகையை சேமிச்சே வைக்கிறாங்க. வியாதிகளுக்காகவே போராடணுங்கிறதுக்காகவே சேமிச்சு வைக்கிறாங்க. இப்ப பாருங்க, 30 வயசுல எல்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி வந்துருது, இடுப்பு வலி வந்துருது, முதுகு வலி வந்துருது. 2 முட்டை ஒன்னா சாப்பிட முடியல. அவ்வளோ வலி வேதனைகளோட தினம் தினம் செத்துக்கிட்டு போராடிக்கிட்டு இந்த மருந்து மாத்திரைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல இருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டாமா? மருந்து மாத்திரைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டாமா? உடல் ஆரோக்கியமா சந்தோஷமா சௌக்கியமா இருக்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் வழிகள் நிறைய இருக்கு. வாங்க அதை பத்தி நம்ம சொல்லி கொடுப்போம்.